ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பலானாலும் காதல் செய்வேன் அப்படின்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு இருக்கிறதாவும், ஸ்னேக் இம்மோர்டல் ஹீரோயினை கண்டுபிடிச்சதாகவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்னேக் லார்ட் கூட்டிகிட்டு போங்க. இப்போ ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. ஹோட்டலில் ஸ்னேக் இம்மோர்டலும் நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்னேக் இம்மோர்டல் சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் நைட் லார்டு என் கூட செஸ் விளையாடுறாரு, போயம் படிக்கிறாரு, என் கூட கிட்டாரெல்லாம் வாசிச்சு காமிச்சாலும் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா, அதனால தான் வெளியே வந்தேன். சரி வா, நான் உனக்கு வித்தியாசமான விஷயங்கள் நிறையா காட்டுறேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு சூதாட வைக்கிறாங்க. அந்த கேம்பிளிங்க்கு கூப்பிட்டு போய் சூதாட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா டேலண்டானவங்க தானே, அதனால் அந்த இதெல்லாம் டைல்ஸ் சுற்றும் போதும் இந்த இந்த டைல்ஸ் எல்லாம் வச்சு அடுக்கி பார்க்குறாங்கல்ல, அதுலேயுமே எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடணும்னா அவங்கள துரத்தி விட்டுறாங்க. ஆனால் இதுக்குள்ளே சாயந்தரமே ஆயிடுது. சரக்கடிக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்களா. சாயந்தரம் ஆனோடனே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மலாம் பார் பார்த்துருப்போம்ல, இப்போ நம்மள பார் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கேயும் இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்துலேயும் இருக்குது. அதில் லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ்க்கு தனியான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் இருக்குது. லேடிஸ்க்கு தனியாக இருக்கிற இடத்துல பசங்க நிறைய பேர் அங்கே நம்ம சர்வ் பண்ணுவாங்க. ஜென்ஸ்க்கு இருக்கிற இடத்துல பொண்ணுங்க இருப்பாங்க. இவங்களை கூட்டிட்டு அங்கே போகும்போது ஹீரோயினோட லீடர் இருக்காங்கல்ல, ஃப்ளவர் இம்மோர்டல், அவங்களோட பேரில் ஒரு பொண்ணு இருக்கும் போல். அந்த பொண்ணை கூப்பிட்டோன்னே ஐயோ எங்களோட லீடர் வந்துட்டாங்கன்னு தப்பிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா, ஓ நீ பொண்ணு இல்லை, நான் இதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்கள்லாம் சர்வ் பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பசங்கள்லாம் சுற்றி உட்காந்துட்டு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுக்க வராங்க. இவங்க அவங்களையே வித்தியாசமாக பார்க்குறாங்க. அதில் முன்னாடி ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பையனை பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறாங்க. ஹீரோ தேடிட்டு இருந்தாங்களே, ஹீரோவும் வந்துட்டார். நைட் இம்மோர்டலும் தேடிட்டு இருந்தார்ல, அவரும் வந்துட்டார். அப்போ ஹீரோ பார்த்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பா அப்படின்னோடனே, இவன் தான் கூட்டிகிட்டு வந்தான், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அந்த கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும், சூதாடுறது, சரக்கடிக்கிறது, இந்த மாதிரி பார்க்கு வர்றதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இவளை கூப்பிட்டு போகிறேன், இவனை நீ ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நைட் லார்டும் அங்கே நின்று அவனை பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அதுக்குள்ளே ஹீரோ இங்கே கோவமாக இருக்கிறத பார்த்தோன்னா ஹீரோயின் நாம் வேணா சரக்கடிக்க போகலாமா, வேணா சூது விளையாட போகலாமா அப்படின்னோடனே, உனக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தான் தெரியுது, இதெல்லாம் தப்பான விஷயம், அவன் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இப்படி பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கார்டினாக ஒருத்தரை போட்டிருந்தாருல நைட் லார்டு, அவர் மன்னிப்பு கேட்குறாரு, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்ட்டேன். அப்புறம் இவங்க 2 பேர் நீங்கள் போய் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. உடனே நம்ம ஸ்னேக் இம்மோர்டலை பிடிச்சி கட்டி வச்சிடுறாங்க. இப்போ ஸ்னேக் ஃப்ரெண்டு தானே அவர், இம்மோர்டல்னு இவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. உடனே இவங்க 2 பேர் இங்கே உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அங்கே உட்காந்துருக்காங்க. உடனே அந்த ஸ்னேக் இம்மோர்டல் கூப்பிட்டு, தயவு செஞ்சு அவங்கள சரக்கடிக்க வச்சு மட்டையாக்கிடுமா, அப்புறமா நீ என்னை எழுப்பிவிடுமா, என்னை இறக்கி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தலைகீழ கட்டி தொங்க விட்ருக்காங்க அவரை. சரி நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான சரக்காக கொண்டு ஊற்றி கொடுக்குறாங்க. 2 பேரும் மயங்கி விழுந்துறாங்க. ஃபஸ்ட்டு நைட்டில் தான் மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறமா நம்ம ஹீரோ தடுமாறிட்டு இருக்கவும் ஹீரோயின் தூக்கிட்டு பெட்டில் போடுறாங்க. அப்படி போடும்போது அவரை பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி அப்படியே கசக்குறாங்க கண்ணத்தெல்லாம். உடனே லிட்டில் டிமன் யார் நீ அப்படி சொல்லி கேட்டேன்னா, நான் தான் ஜிம்மின்னு ஞாபகம்ல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட பேரை சொல்லிட்டு, எனக்கு நீ 1000 வருஷம் கொடுக்கணும்ல, அதை வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. சரி உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய கல்டிவேஷனை எடுத்து கொடுக்க வரும்போது, இல்லை இது எனக்கு காயப்படுத்துவது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் இதை ஃப்ரோஸ் பண்ணியிருக்கேன், அவனுக்கு முன்னால் இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கொடுக்குறாரு. கொடுத்தோடனே ஹீரோயின் மேலே மயங்கி விழுந்துடுறாரு. அவங்க தட்டி பார்க்குறாங்க, அவங்க எந்திரிக்க வேலை. உடனே அங்கே முன்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு பக்கத்தில் இருந்த பையனை இவங்க பாரில் போனப்போ கொஞ்சிட்டு இருந்தானே, அதே மாதிரி கொஞ்சம் கூப்பிட்றாங்க. அப்போவே இவர் எந்திரிக்கல. பலாருன்னு ஒன்று விட்டோன்னே எந்திரிச்சிடுறாரு. ஆனால் எழுந்திரிச்சு பார்த்தோன்னே ஹீரோயின் செம்ம அழகாக தர்றாங்க. ஆக்சுவலி இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, தனக்கு பிடிச்ச பொண்ணு வேறு, அதனால் அவர் மனசு கொஞ்சம் தடுமாறிடுது. அப்போ அந்த கிளிப்பை எடுத்த உடனே நம்ம ஹீரோயினும் செம்ம அழகாக கண்ணுக்கு முன்னாடி தெரியவனே இவர் தடுமாற்றத்தில் அப்படியே ரொமான்ஸ் மூடுக்கு போயிடுறாரு. இவங்களும் அப்படியே, இவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல அந்த கேர்ஸ் இருக்கனால, அதனால் இவங்களும் அவர் என்னென்னலாம் செய்கிறாரோ அமைதியாகவே இருக்காங்க. கட்டில் படுக்க வச்சுட்டாங்க. அப்படியே முத்தம் கொடுக்கலாம் கிட்ட வர சமயத்தில் தான் அவருக்கு அந்த தப்பு தெரியுது. போதையே கலைஞ்சிருச்சு. வேகமாக எழுந்திரிச்சு தப்பு எல்லாம் தப்பு அப்படின்னா, என்னப்பா தப்பு அப்படின்னா,
உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியும், எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. அப்படி ஓடி வரும்போது அங்கே அந்த ஸ்னேக் இம்மோர்டல் தலைகீழ தொங்கிட்டு இருக்கார்ல, பாட்டு பாடுறாரு. ஏன்பா உள்ள ஒரு அழகான பொண்ணு, உனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான சரக்கு, அதையும் மீறி நீ வெளியே வந்து நின்றுட்டுருக்கேன்னா ஏன்பா அப்படி சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சம்மந்தம், அதை பற்றி சொல்லு, எப்படி நீங்கள் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்போ வந்து அந்த நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பீஸ்ட் வந்து அவள் ஃப்ரெண்டையும் அவளையும் துரத்திட்டு வந்துச்சு, அந்த ஃப்ரெண்டை அந்த பீஸ்ட் கொன்றுச்சு, இவளை கொல்ல வந்துச்சு, அந்த ஃப்ரெண்டு வந்து காப்பாற்றிட்டாங்க, அதை திரும்பவும் இவளை கொல்ல வரும்போது நான் வந்து இவங்களை காப்பாற்றினேன், இவங்க சத்தத்தை கேட்டேன், அதனால் இவங்க வந்து எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது தான் நினச்சேன், அந்த பவர்ஸ் எல்லாம் அடிக்கடி திருப்பி கொடுக்குறாங்க, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், அந்த பொண்ணையும் நான் செடியாக மாற்றி அவள் கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் நைட்டில் ஆடு கேட்டுறாரு. அப்போ சரி நீ போ அப்படின்னு சொன்னேன். ஸ்னேக் இம்மோர்டல் போனோன்னே இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, அண்ணனும் தம்பியும். இப்போ வந்து இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரில, ஒரு அந்த டீமன்கிட்டே இவன் சண்டை போடுறான் அப்படின்னா இவன் ஸ்ட்ராங்கானவன் தான் இருக்கணும். அந்த டீமனை எதிர்த்து இவன் பண்ணியிருக்கான்னா அவன் பெரிய இம்மோர்டல் தான். அன்னைக்கு வந்த கருப்பு மனுஷன் இவனாக கூட இருக்கலாம், அந்த பிளாக் மேனு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்துக்கிறாங்க. இதை பற்றி நம்ம 2 பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. விடிஞ்சிருச்சு. நைட்டே வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபெதர் மாதிரி இருக்குது, அந்த ஃபெதர் கிளிப்பை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட வச்சுட்டு, நீ தான் உன்னை பார்த்துக்கணும், இனிமேல் நான் உன்னை பார்த்துக்க வரமாட்டேன் அப்படின்னு எப்பவும் போல் சொல்லிட்டு கிளம்புறாரு. இதோட 2 தடவை சொல்லிட்டாரு, ஆனால் எல்லா பிரச்சனையும் வந்து நின்றுட்டார் நம்ம ஹீரோ. விட்டுட்டு கிளம்பிட்டாரு. பொழுது விழுந்துருச்சு. ஹீரோயின் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்கக்கிட்ட அந்த ஃபெதர் கிளிப் மட்டும்தான் இருக்குது, அவர் இல்லை. இவரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆனால் அவங்க இல்லை. இதை தலையெல்லாம் சீவி அந்த கிளிப்பை குத்திட்டு வரும்போது நம்ம நைட் இம்மோர்டல் அங்கே உட்காந்துட்ருக்காரு. வாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே ஹீரோயின் வந்து, நாம் வந்து நேற்று விளையாண்ட கேமே பாதியோடு விட்டுட்டோம், அது நம்ம திரும்ப விளையாடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி இன்றைக்கி வெதர் நல்லாயிருக்கு, நம்ம சந்தோஷமாக விளையாடலாம், இப்போ ஒரு சரக்கு அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் என்ன வேணும் அப்படின்னா, இந்த கிரேப்ஸ் மூலயமா ஒரு சரக்கு செய்வாங்களாக்க, ட்ரிங்க்ஸ் செய்வாங்களாட்ருக்கு, அது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக இது உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, நம்ம வந்து குழந்தை குட்டிங்களோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அதை வந்து நான் வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ அந்த டைமில் அந்த கார்டனை போட்டிருந்தாங்களே அவங்க வந்துடுறாங்க. நேற்று ஒரு பையன் இருந்தானே அவனுக்கு காணோம், இன்றைக்கி இந்த பொண்ணு தான் இருக்குது, இந்த பொண்ணு யாருன்னு கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் உங்களை நான் அடிக்கடி பார்க்கணுன்னா நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.